உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு வணக்கங்கள். திருட்டு திமுகவின் தலைவர் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு பாருங்க. அவலங்களை சுட்டி காட்டுறாங்களாம். இவங்க எம்எல்ஏ எலும்பு உடைப்பேன்னு சொல்றான். திருட்டு திமுகவின் தலைவருக்கு புத்தி மாறி போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது சுய நினைவுல இல்ல. இப்ப லண்டன் போயிட்டு வந்தார்ல, கொஞ்சம் மெண்டல் ஆயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரே முடிவு, திருட்டு திமுக மன்னிப்பு கேட்கணும். ஒரு தமிழக முதலமைச்சரை எலும்ப முறிப்பேன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்காயா? நான் வன்முறையா பேசக்கூடாதுங்கிறதுனால அந்த கோபத்தை வெளிப்படுத்துறேன். நீங்க திருட்டு திமுக காரங்க உங்களுடைய ஐக்கியத்தனம், மொள்ள மாதிரித்தனம், முடிச்சவத்தனம் இனிமேல் இந்த ஜென்மத்தில் இங்க நடக்காது. உங்களெல்லாம் வேரோட புடுங்கிறதுக்கு தான் புரட்சி தலைவர் வழியில நம்ம புரட்சி தளபதி தம்பி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. உங்களால ஒன்னும் புடுங்க முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்கீங்க. அவங்களை சுட்டி காட்டுற முறை இதானா? இந்த அரசு தப்பு செய்து நீங்க சுட்டி காட்டுறீங்க. என்னென்ன சட்டமன்றத்தில் விட்டு எலும்பு முறிப்பேங்கிறீங்க. உங்களுக்கு கில்லு கீரையா போயிட்டாங்களா? உலகம் பூரா கோடிக்கணக்கான ரசிகர்களையும் நல்ல நண்பர்கள் எல்லாம் அவருக்கு ஆதரிச்சிட்டு இருக்காங்க. உலகம் பூரா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் நீங்கெல்லாம் திருட்டிலேயே பிறந்து ஊழல்லையே வளர்ந்து நீங்கெல்லாம் இந்த நாட்டை குட்டிச்சேவராக்கின திருட்டு திமுகவை ஒழிக்கிறதுக்காக தான் ஆண்டவன் கொடுத்துறான். அந்த திமுக நல்ல திமுக இருந்த வரைக்கும் புரட்சி தலைவர் இருந்தார். அவர் என்னைக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சாரோ அவர் காலம் புரட்சி தலைவர் அம்மா காலத்தோட போச்சு. மாண்ட கட்சிகள் ஆயிட்டீங்க. இனிமேல் நீங்கெல்லாம் மாண்ட கட்சிகள். ஒரு எம்எல்ஏ, நான் தங்களுடைய கட்சி எம்எல்ஏ இந்த மாதிரி பேசலாமாயான்னு கேட்க துப்பு கிடையாது, ஒரு பிராணி கிடையாது. கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க. மன்னிப்பு கேளு. நீ மன்னிப்பு கேளு. தமிழ்நாட்டு மக்களிடம் திருட்டு திமுக இதுவரைக்கும் குட்டிச்ச ஊழல வளர்த்துறதுக்கு, போதையை வளர்த்துறதுக்கு மன்னிப்பு கேளு. நீ உன்னுடைய எம்எல்ஏ இப்படிதான் இருப்பாங்க. அசிங்கம். நீங்க எல்லாம் ஒரு முதலமைச்சரை பேசின முறைக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த எம்எல்ஏ அவன் மனுஷன் கிடையாது, மிருகம். அந்த மிருகத்தை அவனை 10 வருஷம் உள்ள போடணும். விளாத்திக்குளம் எம்எல்ஏ, விளாத்திக்குளம் மக்களை தலைமுறை வச்ச நாய், சொறி நாய். வேற ஒன்று கூட பெரியவர்களே, உலகமெங்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி ரசிகர்களே, மீண்டும் இந்த தரித்திரம் பிடிச்ச திருட்டு திமுகவையும் அதனை சார்ந்த எம்எல்ஏ, விளாத்துக்குளம் எம்எல்ஏ மார்க்கெட்டையும் வன்மையாக கண்டிக்கிறோம். புரட்சி தலைவர் நாமும் வாழ்க.